ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ கரூர் அண்ட் திருநெல்வேலியில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி வந்து தேர்வுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த தேர்வுகள் நடந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டமும் எப்படி வெளியிடுறாங்களோ அதே மாதிரி திருத்தி அமைக்கப்பட்ட அந்த அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து தாலுகா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கரூர்லேயும் சரி திருநெல்வேலியிலையும் சரி ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க விண்ணப்பிக்க தேவையில்லை, எழுத்து தேர்வு வரைக்கும் வந்து போனவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வந்து இந்த கரூர்லேயோ இல்லை திருநெல்வேலியிலையோ பர்டிகுலராக இந்த தேதியில் வந்து திறனறி தேர்வு நடக்கும், இந்த தேதியில் வாசித்தல் தேர்வு எழுத்து தேர்வு நடக்கும், இந்த தேதியில் நேர்காணல் நடக்குங்கிற எந்த ஒரு டேட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு அவங்க வந்து டேரெக்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வாசித்தல் தேர்வு, எழுத்து தேர்வு, திறனறி தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு உண்டான எப்போ நீங்கள் வரணுங்கிறது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு தகவல் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் அனுப்புவதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக் இப்போ இது வரைக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய 25 டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரமில் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. பட் நம்ம அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வரோம். ஸோ இப்போ ஈரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 6 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ நவம்பர் 6 வரைக்கும் டைம் இருக்குன்னா ஸோ இந்த தீபாவளிக்கு அப்புறமா வந்து ஹால் டிக்கெட் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. ஸோ தீபாவளிக்கு அப்புறமா நீங்களாம் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ உங்களை அவங்க எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு கூப்பிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யார் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கான்டாக்ட் இல்லை. பட் நம்மளுக்கு ஏதாவது ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த மீதி இருக்கக்கூடிய அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம லைசன்ஸ் வந்து மஸ்ட்டாக சொன்னோம். ஸோ லைசன்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரல, உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த தாலுக்கால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் போஸ்ட் தான் அனுப்பணும்னு கிடையாது. பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, இல்லை ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாகவே கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வரலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டோம், நீங்கள் போஸ்ட் தான் அனுப்பணும்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நேரடியாகவோ இல்லை தபால் மூலமாகவோ தான் எல்லா மாவட்டத்திலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக போய் கொடுத்தீங்கனாலும் வாங்கிக்குவாங்க, தபால் மூலமாக போச்சுனாலும் போகலாம். பட் தபால் மூலமாக போகிறதுல என்ன ரிஸ்க்னா, இப்போ இன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று திருநெல்வேலிக்கு அறிவிச்சிருக்காங்க, இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் தபால் பண்ணுறீங்கன்னா அந்த 15 நாளைக்குள்ளே கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். பட் நீங்கள் கடைசி 2 நாள் 1 நாள் இருக்கும்போது நீங்கள் தபால் அனுப்புறீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு வந்து போய் சேருமா இல்லையாங்கிறதுல வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக போய் கையில் கொடுக்குறதே நல்லது. எவ்வளோ வந்துடப்போகுது, மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்குள்ள தான் உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் வந்து டேரெக்டாகவே நீங்கள் விசிட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்குறமே, எங்களுக்கு எப்போ ஹால் டிக்கெட் வரும், நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை மறுபடியும் ஏதாவது வந்து கேட்கணுமா அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்க 24 டிஸ்ட்ரிக்டில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து முடியுது. சென்னைக்கு முடியுது, கோயம்புத்தூருக்கு முடியுது, விழுப்புரத்துக்கு முடியுது. ஸோ நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க டைம்லேயே இன்னொரு 1 hour தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இருக்குது, 5:45 வரைக்கும். ஸோ இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலே போய் நீங்கள் அந்த கொடுத்துருங்க, சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் அனுப்புனதுக்கப்புறமா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் திறனறி தேர்வு வாசித்தல் தேர்வுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ திறனறி தேர்வு வாசித்தல் தேர்வு ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனல் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து அந்த திறனறி தேர்வுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட சொல்கிறது நம்ம லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். பட் அது எவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறது வந்து கரெக்டான ஒன்று தான். பட் லைசன்ஸே இல்லாதவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் வந்து பைக் ஓட்ட சொல்லி கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து விதிகளுக்கு புறமானது. அதனால் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 வீலராக சைக்கிளான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கேட்குறது மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் ஃபீல்டு விசிட்காக. ஸோ இப்போ பேரலாக வந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதை 10th மார்க்கை பேஸ் பண்ணி ஒன்லி அவங்களுக்கு நேர்காணல் நடக்கும். அண்ட் அவங்களுக்கும் வந்து லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி சர்டிஃபிகேட் அடிப்படை விதி எண் 10 கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சப்மிட் பண்ணணும். ஸோ அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போவோ இல்லை வந்து நேர்காணல் அப்போவோ கண்டிப்பாக வந்து அவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இனிஷியலாக வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து அது வந்து தேவை கிடையாது. நீங்கள் விண்ணப்பம் செல்லும் போது வந்து உங்களுக்கு அதை கொடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு சிலர் அதாவது ப்ரிஃபரன்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் 11 டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ இன்னையோடு பார்த்தோம்னா இன்றைக்கி அவ்வளோதான், ஒரு 5:45 ஆயிடுச்சு அப்படின்னா 14 டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இந்த 14 டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு வந்து 6ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஸோ 6ஆம் தேதி முடிஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்கள் ஆகுது. ஸோ அந்த 10 நாட்களுக்கு வந்து இன்னும் மிஞ்சி போனால் இன்னொரு 10 நாளில் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த திறனறி தேர்வு எழுத்து தேர்வுக்கு தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமில் நல்லா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. இல்லைனா வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேங்களா? ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.